ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமிலே இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். அப்ப வசனம் தெளிவா இருக்கு. 3 சந்ததியில ஒரு சந்ததியை கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டாரு. ஒரு சந்ததியை அப்பமும் ஒரு துருத்தி தண்ணியும் கொடுத்து பெயர் சபா வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டார். எகிப்துக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு சந்ததி மட்டும்தான் இருக்கு, அது ஈசாக்கின் சந்ததி. அவனுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். ஸோ அன்னைக்கே ஆபிரகாமுடைய எருசலேம் யாருக்கு வந்துருச்சு? ஈசாக்கு வந்துருச்சு. ஈசாக்குடைய பையன் தான் யாக்கோபு, அவன் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேலுடைய 4வது பையன் தான் யூதர்கள். ஸோ எருசலேம் முழுக்க யாருக்கு சொந்தம்? சரி, அதுக்கப்புறம் யூதா வம்சத்தில் தாவீது 40 வருஷம் எருசலேமை தலைநகராக கொண்டு அரசாண்டார், 33 வருஷம். அதற்கு பிறகு சாலமோன் 40 வருஷம். அதுக்கப்புறம் எரபியாம்னு பிரியுது. அதில் யூதயா தேசத்துக்கு, யூதயா பகுதி 2 கோத்திரம், அவங்களுக்கு எருசலேம் தலைநகராக இருக்கிறது இயேசு வருகிற வரைக்கும். அதற்கு பிறகு எருசலேம் நேபுகாத் நேச்சார் கருத்துலேருந்து போயிடுச்சு, யூதயா மட்டும் இருந்துச்சு, போயிடுச்சு. அதற்கு பிறகு இப்போ என்ன கேட்பாங்க? இதெல்லாம் பைபிள் காலம், அந்த காலம், அதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ பைபிள் கணக்கெல்லாம் பேசினா எப்படிங்க? ஒரு காலத்தில் உங்கள்கிட்ட இருந்துச்சு, இப்போ ஜனநாயக காலம், டெமோக்ரஸி, இப்போ வாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த அந்த சண்டை யுத்தம் ஒன்று பார்த்தீங்கல்ல, 6 நாள் யுத்தம், அந்த கணக்கின்படி 6 நாள் யுத்தத்தில் முழு எருசலேமும் யார் கைக்கு வந்துருச்சு? இஸ்ரவேல் கைக்கு வந்துருச்சு. அப்படி கணக்கு பார்த்தாலும் யுத்த சட்டம்னு ஒன்று இருக்குது, ஐநா சபையில் இருக்குது, ஜெனீவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் ஒரு யுத்தம் முடியும் போது யார் எவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம். அப்படி தான் இன்றைக்கி எல்லா நாடும் தங்கள் எல்லைகளை வகுத்திருக்கு. பாகிஸ்தான்லேருந்து சைனாலேருந்து அத்தனை பேரும் எவ்வளோ தூரம் அவங்க முன்னேறினாங்களோ அது யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு சொந்தம். அதன் அடிப்படையில் முழு எருசலேமும் யாருக்கு தான் சொந்தம்? நீங்கள் சரித்திரபூர்வமாக ஆராய்ஞ்சிங்கனாலும் அவனுக்கு தான் சொந்தம். இன்றைக்குள்ள சட்டத்தின்படி ஆராய்ஞ்சாலும் அவனுக்கு தான் சொந்தம். பரலோகத்தினுடைய திட்டத்தின்படி பார்த்தாலும் எருசலேம் யாருக்கு தான் சொந்தம்? அதை பிரிக்கவோ எடுக்கவோ யாருக்கும் என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இப்போ எல்லா நாடும் 165 நாடுகள் இப்போ சைன் பண்ணியிருக்கு. எருசலேமை 2ஆக பிரிங்க, 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஐநால கொண்டாந்துட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை தான் கோலனைட்ஸுக்கும் இருக்குது, எருசலேமுக்கு இருக்குது. இந்த 2 மலைகளையும் ஒன்று சிரியா கிட்ட கொடுங்க, ஒன்று பாலஸ்தீனத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு யுத்தம் ஒன்று ஒரு தீர்மானம் ஒன்று ஐநா சபையில் கொண்டாந்துட்டாங்க. இப்போ போன வாரம் ஐநா விட்டு வெளியே வந்துருச்சு. யார் வந்துட்டா? இஸ்ரவேல் வந்துருச்சு. வந்ததனுடைய விளைவு என்ன ஆகும்னா, மற்ற இந்த நாடுகள் சுற்றி இருக்கிற அரபு நாடுகள்லாம் சொல்லுவாங்கல்ல, சரி நீ தான் ஐநாவில் இல்லைல்ல, ஐநா கிட்ட சொல்லிடுவாங்க, நாங்கள் அவங்ககிட்ட அந்த மலையை என்ன பண்ணிக்கிறோம்? வாங்கிக்கிறோம், நாங்கள் சண்டை போட்டு வாங்கிக்கிறோம், நீங்கள் தலையிடாதீங்கம்பாங்க. இப்போ மலைகளுக்கான சண்டை அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. ஏற்கனவே 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு. இந்த சண்டை தான் என்ன பண்ண போகுது? அடுத்த கட்டத்துக்கு. இப்போ ஈரான் பெரிய பிரச்சனையில் போயிட்டு இருக்கு இல்லையா, ஈரான் திருப்பி தாக்க போகுது. அவங்களுக்கு உதவியாக ரஷ்யா வரும். இதான் நமக்கு அடையாளம். ரஷ்யா வருமானு கேட்டால் ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணிருச்சு. கவனிங்க, இது ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறான்னு கேளுங்க. இது ரஷ்யா வான்ஸ் யூஎஸ் ஸ்ட்ரைக் ஈரான், நீ அடிச்சின்னா நாங்கள் உள்ளே நுழைவோம், அவங்களுக்கு நீ தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கூட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 38:2 சைனாவை பற்றியும் ரஷ்யாவை பற்றின பேர் அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது எசேக்கியேல் 38:2, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, மேசேக் தூபாலுடைய தலைமையான அதிபதி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணப்படுது. இங்கிலீஷ் பைபிளில் மூல பாஷையில் எல்லாத்துலேயும் இருக்குது இந்த வார்த்தை, அதில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தமிழ் பைபிளில் மட்டும் அது இருக்காது. மலையாளத்தில் இருக்குது, மற்ற கிரேக்க பாஷை எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த ரோஷ். இவன் எங்கேருந்து வரணும்? வடபுறத்துலேருந்து வரணும் அப்படின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவன் வடபுறத்துலேருந்து வரக்கூடியது. ஸோ ரோஷுங்கிறது ரஷ்யாவை குறிக்கிற வார்த்தை. இங்கிலீஷில் ரஷ்யாம்பாங்க, மலையாளத்தில் ருஷே அப்படிம்பாங்க, ருஷ்யா அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒன்று சொல்லுவாங்க. இதான் அந்த ரோஷ், ரஷ்யா. இந்த நாடு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும். இப்போது அது எதோட கூட வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் கூட வரணும்னு பைபிளில் சொல்லுது. எசேக்கியேல் 38:5 வாசிங்க பார்ப்போம். 38:5, அவர்களோட கூட பெர்சியரும், இந்த பெர்சியா தான் இன்னைக்கு இருக்கிற ஈரான்னு பேர். இப்போ ஈரானும் ரஷ்யாவும் சைனாவும், அந்த எசேக்கியேல் 38:2 மாகோகுன்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தான் இன்னைக்கு இருக்கிற மாகோகியா, அதுதான் மங்கோலியா. அதோடைய அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க தான் சைனீஸ், மங்கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வரவங்க தான் தாய்லாந்து, மலேசியா, அப்புறம் வந்துட்டு இந்த மியான்மர்காரங்க இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் அந்த மங்கோல்ஸ்.
அந்த மங்கோல்ஸில் இப்போ இருக்கிறது வந்து சைனா, மாக்கோகியா வரணும் கூட, மங்கோலியா வரணும். இப்போ சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. இது சொல்கிறது சவுண்ட் வை. ரஷ்யா தற்போது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது ரஷ்யா செய்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா வந்து யூஎஸ்க்கு அகைன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருச்சு. வார் ஸ்டார்ட் ஆக போது. இந்த வார் எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் ஸ்டார்ட் ஆகும். கர்த்தர் சொன்னபடி இந்த வாரினுடைய எசேக்கியேல் 38-39 இடத்துக்கு நீங்களும் நானும் வந்து சேர்ந்து விட்டோம். இப்போது இன்னும் நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமான சம்பவம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த இடத்துக்காக தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த சண்டை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகும். ரஷ்யா, சைனா, அப்புறம் இந்த ஈரான், லிபியா, எத்தியோப்பியா, அப்புறம் துருக்கி, இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருப்பாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, அந்த எசேக்கியேல் 38:5-6 இவங்களை பற்றின எல்லா பேருமே இருக்குது. லிபியா, எத்தியோப்பியா எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம். இப்போ அவங்க ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஈரானும் ரஷ்யா, சைனா ஃபார்ம் ஆகிடுச்சு. துருக்கி இப்போது இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக பேச தொடங்கிருச்சு. ஸோ இது ஒரு டீம். இப்போது இஸ்ரேல் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்கா இவங்கள ஒரு டீம் வருவாங்க. இப்போ இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த லெவலுக்கு போகும்போது 2 முக்கியமான சம்பவங்களை நீங்கள் காண்பீர்கள். அதை தான் நீங்கள் அடுத்து நடக்க போகிற விஷயம். ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் திரும்பியும் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறோம் நடக்குது, அந்த கான்செப்டே இல்லை. இதெல்லாம் பைபிளில் உள்ள ப்ராபசி, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது. இது பைபிளில் உள்ளது நடக்க போகுது. 2008 சொல்கிறோம் எருசலேம் தலைநகராக மாறும்னு. ஏன்னா பைபிளில் தலைநகராக மாறும்னு இருக்குது. 2008 சொல்கிறோம். கரெக்டாக 2028 2018 ஆச்சு. கர்த்தர் சொன்னபடியே, வசனம் சொன்னபடி. அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறோம். இப்போ நடக்க போகிற 2 முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று, இஸ்ரவேல் தேசத்தில் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று வரும். அது ஒரு அடையாளம். இதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். நேற்று இஸ்ரவேலில் 4.3 அளவுக்கு பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. வாசிங்க எசேக்கியேல் 38:19 வாசிங்க. 38:19. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி. இது இஸ்ரவேலில் நடக்க வேண்டிய பெரிய அதிர்ச்சி. இன்னைக்கு அளவில் பெரிய அதிர்ச்சினா எதை சொல்லுவாங்கன்னா, மினிமம் 6 புள்ளிக்கு மேலே வந்தால் தான் என்ன சொல்லுவாங்க, பெரிய அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போது 4.3 அளவுக்கு முந்தானத்து ஒரு பூமி அதிர்ச்சி அங்கே வந்திருக்கு. அங்கே இருக்கிற பூமி அதிர்ச்சி அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க அல்லது கணிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் இன்னும் பெரிய பூமி அதிர்ச்சிகளை என்ன செய்ய போகுது, சந்திக்க போகுது. ஸோ அதுக்கு இஸ்ரேல் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிறாங்க. இந்த பூமி அதிர்ச்சியில் இந்த வழிபாட்டு தலம் கீழே விழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த வழிபாட்டு தலம் இல்லைனா தான் இங்கே 3வது தேவாலயம் வரும். பைபிள் படி என்ன வரணும், 3வது தேவாலயம் வரணும். 2 வசனம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 3வது தேவாலயம் வருன்றதுக்கு அடையாளமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிங்க, சிந்திக்க கடவன். அப்புறம் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு பேர் தான் தேவாலயம். யூதருடைய தேவாலயம் ஒன்று வரணும். இயேசு சொன்னபடி இன்னும் தேவாலயம் வரல. 2வது தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். பலி காணிக்கை இருக்கணும்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு பலிபீடமும் ஒரு தேவாலயம் இருக்கணும். இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த வழிபாட்டு தலம் ரிமூவ் ஆகும். இதை எதை வச்சு நீங்க சொல்றீங்க, வெறும் பூமி எதிர்ச்சியை வச்சானா? இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. லூக்கா 21:24. பட்டய கரிக்கினாலே விழுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம். ஸோ இந்த எருசலேமை அவங்க பரிசுத்த ஸ்தலமாக மாற்றணும்னா இந்த மலையில் இருக்கிற வழிபாட்டு தலம் போய் அவங்க கண்ட்ரோலுக்கு மொத்தமாக வரணும். அவங்க தேவாலயத்தை அங்கே என்ன செய்யணும், கட்டணும். அப்போ தான் என்னவாகும், அவங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஸோ அவங்க தேவாலயம் இங்கே கட்டணும்னா கண்டிப்பாக இந்த வழிபாட்டு தலம் என்ன செய்யும், ரிமூவ் ஆகும். அந்த பெரிய பூமி அதிர்ச்சியில் இது ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லையா, யுத்தத்துலேயும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த ஹமாஸ் யுத்தத்தில் 3 வருஷத்தில் மட்டுமே 500க்கும் மேற்பட்ட அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை அவங்க இடிச்சிட்டாங்க. லெபனானில், இவங்க காசா பகுதியிலலாம் 500 வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட்.
நீங்கள் இடிவதை காண்பீர்கள். இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கடைசி செகண்ட் வந்துடுச்சு, மூட்டை முடிச்சு கட்டலான்னு அர்த்தம். எப்படிங்க சொல்கிறீங்க? அது இடியறதுக்கும் நமக்கு வருகைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா, நீங்கள் வாசித்தது லூக்கா 21:24. சரியா? புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வெரி இம்பார்ட்டன்ட். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஏன் அப்படி சொல்றார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 6 முதல் 9 வசனத்துல இயேசு பரமேறி போகும்போது அப்போஸ்தலர்கள் அப்படியே வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்போ ஒரு தூதன் சொல்றானா, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இதைத்தான் இயேசு இங்கே கனெக்ட் பண்றாரு. நீங்கள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு மேகங்கள் மேல் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ப்ராஃபஸி படி நம்ம கணக்கு எட்ஜுக்கு வந்துருச்சு. அந்த இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெருங்கி பூமி எதிர்ச்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லைட்டாக ஆட தொடங்கி இருக்குது. இதெல்லாம் எதுக்கான அடையாளம்னா, வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய எல்லா அடையாளம் நடக்கும். எருசலேமில் இப்படி நடக்கிறதுனாலையோ, அவங்க வழிபாடுதலம் இருக்கிறதோ இல்லாமல் போகிறதோ அதனாலேயோ உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்களும் அதுக்காக இல்லை. நமக்கு எருசலேம், பூமிக்குரிய எருசலேம் பற்றி கவலையும் இல்லை. கலாத்தியர் 4 தெளிவாக சொல்லிட்டாரு, இது அல்ல மேலான எருசலேமே நமக்கு இருக்கு. நாம் அதுக்கு தான் காத்திருக்கிறோம். ஸோ இது நமக்கு என்னன்னா, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கான அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கர்த்தர் சொன்னபடி இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நிறைவேறிடுச்சு. we are in the last moment. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் அதற்கான எல்லா காரியங்களும் முகாந்திரங்களும் நம்முடைய காலத்தில் நடக்குது. இப்போ இதே காரியம் 2023 முன்னாடி இல்லை. இப்போ எல்லாம் சரியா ஃபார்ம் ஆகி அப்படி நிற்குது. இது எல்லாமே சபைக்கான அடையாளம். அவங்க யுத்தம் நடத்துறாங்க, என்ன பண்ண போறாங்க அது அவங்க இஷ்டம். ஏங்க யுத்தம் நடந்தா என்னங்க, நமக்கு அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, முடிச்சிடுறேன். மத்திய 24:6 திருப்பி வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். நடந்தா நீங்க என்ன செய்யாதீங்க? கலங்காதபடி எச்சரிக்கை. ஏன்னா இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால். யுத்தத்தை குறித்து உலகம் தான் பயப்படணும், சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏங்க ஒருவேளை வருகை வரலனா அப்படி கேட்டீங்கன்னா சொல்றேன், வருகை வந்தால் இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னை மீட்டுக் கொண்டு மேலே போவார். ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, பகலில் பறக்கும் அம்பிற்கும், அதான் ஸ்கட்டு ஏவுகணை குண்டு போடுறது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். யுத்தம் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி, நீங்களும் நானும் காத்து கொண்டிருப்பது அவரை சந்திப்பதற்காக. இந்த செய்தியினுடைய நோக்கம் யுத்தம் வரும்போது எல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கங்கன்னு சொல்றதல்ல. இந்த செய்தியின் நோக்கம், யுத்தம் வரும்போது கவலைப்படாதிருங்கள், யுத்தத்திற்கு நடுவில் உங்களை என்னையும் கர்த்தர் மீட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை வருகை தாமதிக்குமானாலும் அவர் உங்களை என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், வாக்கு தத்தம், சங்காரத்தூதன் வந்தாலும் சரி சங்காரத்தூதன் வராவிட்டாலும் சரி, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம் வீட்டின் மேல் பூசப்பட்டிருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் வருகை மிக சமீபம். அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயமே. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை, நம் கண்கள் அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இப்படி தான் வருஷம் வருஷம் இவரை கூப்பிடுறாரு, இவரும் வருஷம் வருகை வருதுன்றாரு, வந்தா மாதிரி தெரியலையே. அப்படியே இருக்கட்டும், 5 வருஷமா நான் வரனே இருக்கட்டும், வருகை வராமையே இருக்கட்டும். 5 வருஷமா நான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் வருகைக்கு வச்ச டைம்ல எத்தனை முடிஞ்சிருச்சு? ஒருவேளை ஆண்டவர் 6 வருஷம் வச்சிருந்தாருன்னா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு தான் கடைசி வருஷம்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை 100 வருஷம் நோவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சும்மா ஜலப்பிரளயம் வரலன்ட்டு நீங்க பேழையை விட்டு 10,000 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஜலப்பிரளயம் அன்னைக்கு எப்படி உங்களுக்கு பேழைக்குள்ள ஓடி வருவீங்க? வருதோ இல்லையோ வாசல்லையோ உட்காந்துக்கணும், கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே போயிடணும், அவ்வளோதான். இதெல்லாம் எதை நமக்கு காட்டுது தெரியுமா? லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம். அது 2 நிமிஷமா சரி, 3 நிமிஷமா சரி, இல்லை 30 செகண்டா 10 செகண்டான்னு தெரியாது. இனி தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிற காலம் மட்டும்தான் இருக்கிறது. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டுருச்சு. இனி நமக்கு இருக்கிற டைம் என்னது? தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுவது.
எப்போ வந்து கதவை திறக்குதோ போயிடணும். இல்லைங்க மணவாளன் வர நாள் செல்லும் என்று என்ன வாங்க போயிட்டீங்க, திருப்பி வரத்துக்குள்ள வருகை போயிடும். ஸோ சபை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா நான் நம்புவேன், நான் எப்பவுமே நம்புவேன். கர்த்தர் சபையை பெருமா இருந்தால் கர்த்தர் திருப்பி அவங்கள ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ட்ராக்ல ஒரு பிளாட்ஃபார்மில் வண்டி வரப்போகுதுன்னா திருப்பி திருப்பி அந்த பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள், வண்டி வருது வண்டி வருது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மில் அது வரப்போகுதுன்னு அர்த்தம். மற்ற பிளாட்ஃபார்மில் அப்படி சொல்லவே மாட்டாங்க. அது எந்த நம்பர் பிளாட்ஃபார்மில் வருதோ அந்த நம்பர் பிளாட்ஃபார்முக்கு தான் என்ன பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சபைக்கு கர்த்தர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா அந்த சபையை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னு அர்த்தம். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லப்படுது. ஒருவேளை திருப்பி திருப்பி சொல்கிறாரு இப்படிதான்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இன்னொன்றும் பார்த்துக்கணும், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் நாம் ஜெபிக்க போகிறோமே.